கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உலகத்தில் போதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய போதிச்சிருக்கிறாங்க, சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. கிளப் இருக்குது, நிறைய கிளப்பில் போய் மெம்பர் ஆகிக்கலாம். அங்கே நமக்கு கேளிக்கை விருந்துகள்லாம் இருக்குது. டூரிஸ்ட்டு ஊர் சுற்றி பார்க்குறது, ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா, இல்லை கடமைகள் அப்படின்லாம் நமக்கு வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் செஞ்சு நான் சந்தோஷப்பட்டுக்கலாமே. ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதை பெரியாளாக்கி அது இன்புற்று வாழ்ந்துக்கலாம் தானே, அதுலேயும் நான் சந்தோஷமா இருக்கலாம். நான் ஆணாவோ அல்லது பெண்ணாவோ வந்து திருமணம் பண்ணி திருமணத்தில் நான் எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜோடியோட வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம். இல்லை எனக்கு தெரியாது விபச்சார விடுதிக்கு போய் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் கஞ்சா, பீடி, சிகரெட்டு, சாராயம் இந்த மாதிரி குடிச்சும் கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். அப்போ ஆனந்தமாக இருக்கிறதுக்கான இவையெல்லாம்னா இவையெல்லாம் பின்விளைவுகள் உள்ளவை. நீங்கள் நிறைய சாராயம் குடிச்சுனே இருக்கிறீங்க, லிவர் வந்துடும். சிகரெட்டு, பீடியெல்லாம் பிடிக்கிறீங்க, லங்ஸ் கேன்சர்லாம் வரும். பெண் இன்பம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா எது வரைக்கும் போகணும்னு தெரியாது, யாரும் உங்களை ஏமாத்துவாங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. கணவன் மனைவியும் சரியா தான் சந்தோஷமா தான் இருக்கிறாங்களா, கணவனை சந்தோஷமா வச்சுன்னு இருக்கணுன்ற மனைவியோ மனைவியை சந்தோஷமா வச்சுருங்கிற கணவனோ ரொம்ப அற்பம், ரொம்ப ரொம்ப சொற்பம் தான். அப்படிலாம் யாரும் இல்லை. கணவனை சந்தோஷமா வச்சுக்கணுன்ற மாதிரி மனைவியோ மனைவியை சந்தோஷமா வச்சுருந்த கணவன் ரேர் இருக்கிறாங்க, யாருமே இல்லைன்னா சொல்ல முடியாது, அளவில் ரொம்ப கம்மி. இப்போ மனுஷன் ஆனந்தமா தானே இருக்கிறான், ஆனந்தமா தானே வாங்கினுக்கிறான், அப்புறமா எதுக்கு உனக்கு ஆனந்த வாழ்வுன்னு ஒரு கோர்ஸு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆனந்தமா வாழ்றதுன்றது தேவைகளை நிறைவேற்றுறதோ அல்லது அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு சுகமான ஒரு விஷயத்தை செய்யறதோ மட்டும் ஆனந்தமான வாழ்வா இருக்க முடியவே முடியாது. ஏன்னா எனக்கு பின்னாடி வலிக்குது. நான் நல்லா குடிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், பேசுறேன், மறுநாள் பார்த்தா ஹேங்கோவர் ஆகிருக்குது, தலைவலிக்குது. இல்லை அசிங்கமா பேசியிருக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன், வாமிட் பண்ணிட்டு இருக்கிறேன், மனைவிடத்துல சரியா இல்லை, ஏதோ பேசுனேன், அசிங்கமா பேசுறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு குற்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடியில இருக்குது. சிகரெட்டோ இது மற்ற போதை வஸ்துகளோ சாப்பிட்டு நான் ஆனந்தமா இருக்கிறேன், ஏதோ பிரச்சனை வருது. சரி கிளப்புக்கு போறேன், ஆடுறேன், பாடுறேன்னா அங்கே அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் ஆச்சு. அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆயிடுது. சமூக ஒழுக்கத்துக்கு நான் ஒழுக்கக்கேடாக அல்லது முரண்பட்டவனா மாறுறேன். ஆனந்தமா இருக்கிற மாதிரி தோணினாலும் சமயத்துல அது குற்ற உணர்வை ஏற்படுத்துது. அப்போ நான் ஆனந்தமா அதுக்கெல்லாம் ஆனந்தமா இருந்தா அது சாத்தியமானா இல்லை. என் ஆனந்த வாழ்வு கல்வி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் யூடியூப்லாம் போட்டு வச்சுக்கிறேன், நிறைய பேருக்கு தேவைன்றதுக்காக. நான் ரொம்ப காலமா ஆனந்த வாழ்வுன்னு தான் நடத்தினுக்கிறேன். மற்ற பயிற்சி வகுப்புகள்லாம் அப்புறமா தான் சேர்க்கப்பட்டது. ஏன் ஆனந்த வாழ்வு நான் நடத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு வாரம்லாம் நடத்தினேன், சாயந்தரத்தில் மட்டும். அது மாதிரி 2 நாள் நடத்தினேன், இப்போ 1 நாள் தானே. இப்போ யூடியூப்ல போட்டே வச்சுருக்கேன். நீங்க மொத்தத்தில் ஒரு 8 தலைப்புக்கு ஒரு 2-3 மணி நேரம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி செஞ்சு ஷிங்க் பண்ணி கொடுத்து வச்சுக்கிறேன். என்னடா கேட்டேன்னா, முதல்ல நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் யாருன்னு தெரியாம நான் சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷமே ஆகாது. என்ன தெரியாத நான் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வந்தாலும் அது உண்மையும் கிடையாது. ஏன்னா என்ன தெரியாத பட்சத்தில் எனக்கு கஷ்டம். எந்த கல்வி முறையிலையும் இல்லை எந்த நாட்டிலையுமே உங்களுக்கு உங்களை யாருன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. நீங்க ஒரு மத அடிமையா தான் வளர்க்கப்படுறீங்க, ஏதோ ஒரு மத அடிமையா வளர்க்கப்படுறீங்க. நீங்க எங்க பிறந்து வளர்றீங்களோ அதை தான் சரின்னு வர உணர்றீங்க, மற்றவங்களை எல்லாம் குற்றம்னு வர சொல்றீங்க. நீங்க ஏதோ ஒரு மதத்துல பிறந்துட்டு அந்த மத சடங்கெல்லாம் நீங்க ஏத்துக்குன்னு அதை நீங்க சரியா செஞ்சுட்டு பித்தியார கேவலமா வர பாக்குறீங்க, தப்புன்னு வர சொல்றீங்க. மத சடங்குகள்னால நீங்க சந்தோஷப்படுறீங்களா? ஆமா, மதங்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஓய்வு நாள்ல இன்பமா இரு அப்படின்னு சொல்லி அடிமைகளை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் மத அடிமைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, இருக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இங்க அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ்ல நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கு ஏன் துன்பம், நான் எப்படி வாழணும், மனம்னா என்ன, முழுமையா நான் எப்படி என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டு, மரணம்னா என்ன அப்படின்ட்டு, பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் எப்படியெல்லாம் இந்த உலகம் உருவாச்சு, இந்த மாதிரியான அடிப்படையான உண்மைகள் எல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கினீங்க அப்படின்னா நம்ம வந்துருக்கிறோம் ஒரு நீர்க்கும்பல் மாதிரியான ஒரு வாழ்க்கை. இல்லை ஜாலங்களை காமிச்சிட்டு சாக வேண்டியது தான். சாகிறது சமாதின்னு 2 விதமா இருக்குது. ஏன்னா அது சமாதி சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் உங்களை சந்தோஷமாக தான் வச்சுப்பீங்க, கொண்டாட்டமாக தான் வச்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு அடிப்படையாக என்ன தேவையோ தெரிஞ்சுக்கணுமோ அது ஆனந்த வாழ்வுன்னு கோர்ஸில் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு போய் வித்தியாருக்கு சொல்லலாம், விமர்சனத்துக்கு உள்ளானது தான். நீங்கள் பார்த்துட்டு தப்புன்னா கூட என்ன பண்ணலான்னா, நீங்கள் சத்சங்கத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஆனந்த வாழ்வு கோர்ஸில் நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல தப்பாக சொல்லிடுறீங்க, இது வந்து பொருந்தாததாக இருக்குது, இது உண்மையாக இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
ப்ளஸ் அங்கேயே நீங்கள் கமாண்ட் எழுதி வைக்கலாம் அந்த கோர்ஸில். ஆனால் மெம்பர்ஷிப் ஆனால் தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க முடியும். அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா இலவசமாக இருக்கும்போது சும்மாவே இருக்கிறான். சும்மா நான் கனடாவில் வந்தேன்னு ஃபோட்டோ போட்டதுக்கு கீழே எழுதி வச்சுட்டு எல்லாம் வயிற்று பொழுப்பு. இந்த இப்போ ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கமாண்டுங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு சிரிச்சிக்கிற மாதிரி. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நான் நிறைய வாட்டி சொன்னுக்கிறேன் வயிற்று பொழுப்புக்கு தான் வாழ்ந்துனுக்கிறேன். இது ஒன்றும் தப்பு இல்லையே, சாப்பிட்டு தானே ஆகணும். நைட்டு வயிற்று பொழுப்புக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டு நைட்டு தூங்காமல் போயிட்டேன்னு எனக்கு தானே தெரியும். ஸோ வயிற்று பொழுப்புக்கு வாழணும். வயிற்று பொழுப்புக்கு என்ன தான் பண்ணி வாழணும். அம்மா தான் தேவர் தான், அப்பா தேவர் தான், அம்மா தேவருக்கு அடிமையாக இருந்தவர் தான். அதனால தான் நம்ம யார் தான், நான் தான் இல்லை, நல்ல அம்மாவுக்கு பிறந்தான்னா நல்ல அம்மாவுக்கு இன்னொரு பேர் தேவருக்கு அடியா இருந்தவருக்கு பேர் தான். அப்பா ஒரு தேவர், அவங்களுக்கு அடிமையாக இருந்ததுனால அம்மா ஒரு எங்க அம்மா. உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா ஒரு விசேஷமானவோ, அதனால எங்க அம்மா தேவருக்கு அடிமையாக இருந்தவங்க தான், எங்க அப்பாவுக்கு அடிமையாக இருந்தவங்க தான். அதனால நான் எனக்கு சந்தேகமும் இல்லை. இது ஆனந்தமா வாழ்ற ஒரு மனுஷனால தான் சொல்ல முடியும். துக்கப்படுறவனால கமாண்ட் எல்லாம் எதிர்க்கவோ ஏற்றுக்கவோ முடியவே முடியாது. அதனால நீங்க ஏன் இந்த ஆனந்த வாழ் கோர்ஸ் அப்படின்னா, மனதைரியம், உள்ளத்துல தெளிவு, விசாலமான பார்வை, மதங்கள் கடந்த மனிதாபிமானம், இதெல்லாம் வளரும், வாழ்வீங்க, கொண்டாட்டமா இருப்பீங்க. அதுதான் ஆனந்த வாழ்வு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.